தசரதன் 4 பிள்ளையே பெத்தான். கடைசியில் அவன் சாகிற போது அவன் வாயில துளசி தீர்த்தம் ஊத்த ஒத்த பிள்ளை இல்லை. பார்வதிய மகளா பெற்றான் இமவான். சிவபெருமான வீட்டு வாசல்ல வந்து நின்னான். வள்ளிய மகளா எடுத்து வளர்த்தான் நம்பிராஜன். முருகப்பெருமான் தான் மட்டும் இல்ல, அதலசேடன் ஆராட, அபினகாளி தாராட, அதிரவீசி வாதாடுவார், வனஜமாமியாராட, நெடியமாவனாராட, அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு அவன் குடிசைக்கு போய் நின்னான். ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு அத்தனையும் கிடைத்தது. அதனால பெண் குழந்தைய மட்டம்னு நினைக்காதீங்க. பெண் தான் பெற்றவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும், வேதனைப்படும். இவன் இது நான் சொல்ல, கந்தபுராணத்துல தட்சன் சொல்றான். ஆண் குழந்தைகளை பெற்ற அவன் குழப்ப பார்த்துக்கிட்டு அவன் போயிட்டான். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா என்னை விட்டு போகாது இல்லையா, தவம் பண்ணினான். இவனுக்கு முதல்ல ஒரு பெண் பிறந்தான். அப்ப இவன் ரொம்ப வசதியா இருக்கிற சாதாரணமா இருந்தான். பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். அப்ப பார்த்தான், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நமக்கு இத்தனையும் கொடுத்த அந்த ஆண்டவனுக்கே, சிவபெருமானுக்கே இந்த பெண்ணை கொடுப்போமே. தட்சன் மகள் ஆகையினாலே அவளுக்கு தாட்சாயணின்னு பேர். சிவபெருமானு கொடுத்தான். சிவபெருமான் பிறப்பிலி இறப்பிலி அநாத. மற்ற எல்லாத்துக்கும் அவதாரத்துல அப்பா அம்மா சொல்லலாம். சிவனுக்கு அப்பா அம்மாவே இல்லை. ஏன்னா பிறந்தாத்தான் பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம். இன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி இத்தனையும் கொண்டாடுறோம். எங்கேயாவது சிவ ஜெயந்தி கொண்டாடுறோமா? முருகன் ஜெயந்தி கொண்டாடுறோமா? இல்லை. முருகனுக்கு பர்த்டே கிடையாது, அவனுக்கு பிறந்த நாளே கிடையாது. அவன் உதித்தான், மறைஞ்சிருந்தவன் வெளிப்பட்டான், அவ்வளவுதான். எந்த தாய் கர்ப்பத்திலிருந்து பிறக்கவே இல்லை. சிவனும் அதுதான். அதான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகர் பிறவான் இரவான். சிவபெருமானுக்கு பேரே பிறவா யாக்கை பெரியோர். இப்ப அதனால அவன் அனாத. ஒண்ணு ஞாபகம் வச்சு பாருங்க, வீட்டுல 2 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி வச்சிருக்கோம். வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரி ஓடி போய் பாப்பமேன்னு போயிடுறோம். அந்த நேரத்தில் அந்த பாலில் ஒரு பல்லி விழுந்துருது. சாகல, விழுந்த பல்லி துள்ளி வெளியே குச்சிடுத்து நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த பாலை குடிக்க மனசு வராது. நம்ம குழந்தைகளுக்கும் தரமாட்டோம், நம்ம வீட்டு வேலைக்காரி கூட தரமாட்டோம். ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அம்மா வீட்டு பால் குடிச்சுதான் அவன் செத்து போனாலும் கேஸ் போட்டுருவான். பாலை கொட்டவும் மனசு வராது. யாராவது அனாத பிச்சைக்காரர் இருந்தா, இந்தாடாப்பா இந்த பாலை குடிக்கிற, பால் நிறைய மிஞ்சி போச்சுமோ. ஏன்னா அனாதைக்கு கொடுத்தா கேஸ் கிடையாது. எவனுக்கு கேட்கறதுக்கு நாதியத்தவனுக்கு பேர் தான் அனாதைன்னு பேர். அதனால இங்கேயும் சிவபெருமான் ஆதியத்தவன். அழகா ஒருத்தர் பாடினார்,